ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போது 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாயும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்ல ஒரு சிவந்து வரணும். நல்லா சிவக்க வறுபட்ட பிறகு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுபட்ட பிறகு இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா குக் ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பை இப்போவே சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் சட்னி நல்லா அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆறுனதுக்கப்புறம் அந்த வதக்கி வச்சுருந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வரமிளகாய் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியான சட்னியை அரைச்சிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை தாளித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சட்னி அப்புறம் உங்களுடைய ஃபேவரட்டான சட்னி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.